الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. كتاب السلام. باب فضل السلام والأمر بإفشائه. قال الله تعالى: يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. புண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் 131 பாடம் சலாம் கூறுதல் பற்றிய நாம் அத்தியாயங்கள் பார்க்க இருக்கின்றோம். பார்க்கக்கூடிய தலைப்பு சலாம் கூறுவதன் சிறப்பும் அதன் பரப்புவதன் அவசியமும். இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்து நூருடைய 27 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: இறை விசுவாசிகளே, உங்களின் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் உள்ளே நுழைய அனுமதி பெற்று அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறும் வரை உள்ளே நுழையாதீர்கள். அதே போல இன்னொரு வசனத்தில் சூரத்து நூருடைய 61 வசனத்தில், உங்கள் வீடுகளில் நுழைந்தால் அல்லாஹ்விடமிருந்துள்ள வாழ்த்தாகவும் தூய்மையான விருத்தியாகவும் உள்ள சலாமை உங்களுக்கிடையே கூறிக்கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சலாம் பரப்புவதும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சலாம் என்பது நாம் ஒருவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அது பிரார்த்தனையாக இருக்கு. சலாம் என்பது துஆ, ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நிலவற்றுமாக. என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான பாதிப்பிலிருந்தும் பாதுகாப்பானாக. நோயிலிருந்தும் மற்ற நஷ்டத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும், உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களுடைய வீடுகள், எல்லா விதமான விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சாந்தி ஏற்படுவதாக என்று சொல்லக்கூடியதாம் என்ன துஆ. அதான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது அஸ்ஸலாம் பிமானா அத்துஆஉ பிஸ்ஸலாமதி மின் குல்லி ஆஃபா. சலாம் என்பது என்ன? எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடி நாம் துஆ செய்வது. இங்கு எல்லா விதமான பாதுகாப்பும், எல்லா விதமான பாதிப்பு மனிதனுக்கு, அது நோய்வாயாக இருக்கட்டும் அல்லது பைத்தியம் நிலவு ஏற்படக்கூடியதாக இருக்கட்டும், மக்களுடைய தீங்காக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், அது உள்ளம் சார்ந்த ஒரு நோயாக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயத்திலிருந்தும் நாம் நாம் ஒருவருக்காக துஆ செய்கிறோம். அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் ஒருவருக்கு சொல்லும் பொழுது நம்முடைய தரப்பிலிருந்து அவருக்கு கேரண்டி கொடுக்குறோம். என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, என்னுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் எந்த ஒரு விதமான நஷ்டத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதியை கூறுவது போல. அப்போ இங்கு ஒருவர் இந்த சலாமை சொல்லும் பொழுது இதை உணர்ந்து சொல்ல வேண்டும். என் தரப்பிலிருந்து முன்னால் இருக்கக்கூடியவருக்கு எந்த ஒரு தரப்பில் நான் பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது. இப்போ என்ன ஆகும்? மனசுல அந்த கசடத்தன்மையோ அல்லது விரோதமோ அது அகற்றி விடும். அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையில கிட்டத்தட்ட 4 வசனங்கள் நமக்கு இங்கு ஷேக் இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு இங்கு பதிவு செய்கின்றாங்க. அதில் முதல் வசனம் 27 சூரத்து நூருடைய 27 வசனத்தில், நம்முடைய வீடு அல்லாமல் மற்றவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது முதல் ஆதாபு அவர்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும். முதல் அனுமதியை நாம் பெற வேண்டும். அது அவர்கள் ஃபோன் மூலமாக இருக்கட்டும், வரலாமா இல்லையா என்று, அல்லது அங்கு சென்று கதவை தட்டியோ இல்லை வேறு எந்த ஒரு முதல் அனுமதி நாம் பெற வேண்டும். பிறகு அனுமதியை பெற்ற பிறகு சலாம் சொல்லி உள்ளே நாம் நுழைய வேண்டும். இது ஒரு ஆதாபாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு வீட்டுக்கு செல்லும் பொழுது நாம அனுமதி இல்லாமல் நாம செல்வது என்பது இது மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றது. அடுத்த வசனத்தில் நீண்ட வசனம், அந்த ஒரு வசனத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அதில் ஒன்று, உங்களுடைய ஃபைதா தகல்தும் புயூதன், உங்களுடைய வீட்டில் நீங்கள் செல்வீர்களானால் நுழைவீர்களானால் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்கள் மீது நீங்கள் சலாமை சொல்லிக் கொள்ளுங்கள். தஹியத்தம் மின் இந்தில்லாஹ், இந்த வார்த்தை அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை, இந்த தூய்மையான வார்த்தையை நீங்கள் சொல்லி என்ன செய்யுங்க? இதை நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அதனால்தான் நாம் நம்முடைய வீட்டிற்கு உள்ளே செல்லும் பொழுது
முதல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு தான் நாம் உள்ளே செல்ல வேண்டும். சில நேரத்தில் மறந்து விட்டோம் என்றால் அதை நாம் நினைவுபடுத்துவதோ அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு அதை ட்ரைனிங் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும், திரும்ப வெளியே போயிட்டு சலாம் சொல்லிட்டு வாங்க என்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவருடைய நாவிலும் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற விஷயம் பரவக்கூடியதாக இருக்கும். அதே போல சலாமை பற்றி 3வது வசனம் சூரத்து நிசாவுடைய 86வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வைதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. நீங்கள் சலாம் என்னும் வாழ்த்துக்கள் கூறப்பட்டால் அதைவிட அழகானதாக நீங்கள் வாழ்த்து கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். இப்போ இங்கு ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது ஒன்று அதைவிட அழகான ஒரு வார்த்தையை கொண்டு அவரை நாம கண்ணியப்படுத்த வேண்டும். என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா என்ற வார்த்தை சொல்வது சிறந்ததாக இருக்கின்றது. ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொல்லும் பொழுது நாம் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது சிறந்ததாக இருக்கின்றது. இதுதான் முடிவு. இதை தவிர சில மக்கள் என்ன செய்கிறாங்க, அதிகமாக சில மஃபிரத்துஹு வரஹ்மத்துஹு என்று இப்படியே அடுக்கி வைத்து கொண்டு போகிறாங்க. இதற்கு நமக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய அமர்வில் பார்ப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 என்று சொன்னாங்க, அஷரா. பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று இன்னொருவர் சொல்லும் பொழுது இஷ்ரூன் என்று சொன்னாங்க, 20. 3வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லும் பொழுது 30 என்று கூறினாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் முதல் நபர் சொன்ன விஷயத்திற்கு 10 நன்மை, 2வது நபர் அந்த வார்த்தையின் ஒரு வார்த்தையை அதிகப்படுத்தியதற்காக 20 நன்மை. அதே போல முழுமையாக அந்த சலாமை முழுமையான சிறந்த வடிவத்தில் சொன்னவருக்கு 30 நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இது ஒன்று சிறந்த வடிவத்தில் நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். சிறந்த வடிவம் என்பது இது அல்லது அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும், வலைக்கும் அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா என்று சொல்வது என்ன சமமாக ஆகும். இப்போ இங்கு ஒரு கேள்வி, முஸ்லிம் அல்லாதவர் நமக்கு சலாம் கூறுகின்றார் என்றால் என்ன, அவருக்கு எப்படி பதில் சொல்வது? ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நமக்கு தெரிந்தவர், அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை தெளிவாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று சொல்கின்றார் என்றால் நாம் அவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்வதில் எந்த ஒரு ஆட்சேபமும் கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது நீங்க அவர்கள் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க அவர்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் இதா சல்லம அலைக்கும் அஹ்லுல் கிதாப், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சலாம் கூறினார்கள் என்றால் நீங்க என்ன செய்யுங்க, வலைக்கும் என்று சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு பிறகு என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு கூறினார்கள். என்ன என்றால், இன்னல் யஹூத இதா சல்லமு அலைக்கும் யகூலு அஹதுஹும் அஸ்ஸாமு அலைக்கும், யூதர்கள் உங்கள் மீது சலாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க, இந்த வார்த்தை அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அஸ்ஸாமு அலைக்கும்? உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும், உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று அஸ்ஸாமு அலைக்கும். சும் என்பது விஷத்திற்கு சொல்லப்படும், விஷம் சும், சீன்லேருந்து வரக்கூடிய சும் விஷத்திற்கு சொல்லப்படும். அஸ்ஸாமு அலைக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வலைக்கும் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்லை என்றால் ஒருவர் முஸ்லீம் அல்லாதவர் தெளிவாக நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்வதில் எந்த ஒரு ஆட்சேபமும் கிடையாது, எந்த ஒரு தடையும் கிடையாது. அல்லது சலாம் பாய் என்று சொல்லும் பொழுது நம்ம சலாம் என்று சொல்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆம், ஆனால் அவர் வணக்கம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்காக நாம் அதற்கு வணக்கம் என்று பதில் சொல்லக்கூடாது. ஏனென்றால் வணக்குவது என்பது இது வெறும் அல்லாஹுக்காகத்தான். மற்ற வார்த்தைகள் நாம குட் மார்னிங்கோ அல்லது நல்லா இருக்கீங்களா என்ற இந்த வார்த்தையை நாம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஹதீஸ் இந்த 3 வசனங்களில் நாம் பார்த்த விஷயங்கள் இங்கு சலாமை பரப்பக்கூடியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நாம் சலாமை பரப்புவது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளில் பார்க்கும் பொழுது வலியுறுத்தப்பட்ட விஷயம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் ஹதீஸுகளை பார்ப்போம். சலாமை சொல்வது சுன்னாவாக இருக்கின்றது. அந்த சலாமுக்கு பதில் தருவது வாஜிபாகி ஆகிவிடும். சலாமை பரப்புவது சுன்னா, அதை நாம் திருப்பி அதற்கு பதில் சொல்வது என்பது என்ன, கடமையாகி விடுகின்றது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் ஹதீஸுகள், சலாம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிப்பிரகாரம் அமல்படுத்தி அல்லாஹு தஆலா அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.